ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அறிந்த பரிச்சயமான தெரிந்த ஒரு வேத சத்தியத்தை நாம் இன்னைக்கு கவனிக்க போகிறோம். ஆகவே 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், அதனுடைய 9வது வசனம் தொடங்கி 21வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். வேதத்துல ரொம்ப முக்கியமான மனிதனா இருக்கக்கூடிய ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டு தன்னுடைய சொந்த நாடாகிய மெசொப்பொத்தாமியாவை விட்டு, கல்தைய நாட்டை விட்டு, ஊர் என்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு கர்த்தர் காண்பித்த தேசம் என்கிற கானானுக்கு வந்து குடியிருக்கும்படி வருகிறார். கானானுக்கு அவர் வரும்போது ஆண்டவர் அவருக்கு சில ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார். அப்படி ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிற போது அந்த வாக்குல மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்னவென்றால், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், நீ பலத்திருப்பாய், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து அனுப்பினார். கொடுத்து அனுப்பப்பட்டு வந்த ஆபிரகாம் வருகிற போது அவருடைய மனைவிக்கோ எந்த விதத்திலும் குழந்தை பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி பிள்ளை பெற்றுக்கான வழி இல்லை. அவர்கள் புறப்பட்டு வந்து அந்நிய தேசத்திலே 10 ஆண்டுகள் குடியிருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் குடியிருக்கிற போது அவருடைய பேச்சு அடிபடுகிறது, குழந்தை இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார், வாக்கின்படி பிள்ளை பெற்றுக்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு பேச்சு வருகிற போது ஊர் வழக்கப்படி, உலக வழக்கப்படி தன்னுடைய கணவருக்கு தன்னுடைய வேலைக்காரியாக இருக்கக்கூடிய ஆகார் என்கிற பெண்ணை மனையாட்டியாக கொடுக்கிறார், மறுமனையாட்டியாக. அவள் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பேர் தான் இஸ்மவேல் என்று நாம் அறிகிறோம். எல்லாம் கவனிக்கணும். யார் பிறக்கிறார்? இஸ்மவேல் பிறக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு பிள்ளை தருவேன், உன் சந்ததி பெருசா இருக்கும், எண்ணி முடியாததா இருக்கும். ஆனால் ஆண்டவர் காலதாமதம் செய்கிறார் என்று அறிந்து இந்த சாராள் ஆகாரை கொடுத்து ஆகாரின் வழியாக ஒரு பிள்ளை பிறக்கிற போது அதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளை போல நினைத்து கொண்டு மிகவும் சந்தோஷமாய் வளர்க்கிறார். அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட அந்த இஸ்மவேலுக்கு 13 to 15 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய காலகட்டம் நெருங்குகிற போது சாராளுக்கு பிள்ளை பிறக்கிறது. 13 வயது இருக்கும்போது நினைக்கிறேன். சாராளுக்கு பிள்ளை பிறந்து ஈசாக் என்று பெயர் வைக்கிறார்கள். ஈசாக்கு வளர்கிறான். ஈசாக்கு வளர்ந்து பால்குடி மறந்து, எப்படி பால்குடி, எப்ப பால்குடி மறக்க பண்ணுவோம்? பால்குடி மறக்கிற ஒரு விழா வைக்கிறார்கள், ஒரு நிகழ்ச்சி அங்கு நடக்கிறது. அந்த பால்குடி மறந்து அவன் கொஞ்சம் அப்படி வளர்ந்து வர்ற நேரம் இந்த இஸ்மவேல் அவனை பார்த்து பரியாசம் பண்ணுகிறான். கவனிக்கணும். வீட்டிலே, ஆபிரகாமுடைய வீட்டில மிகவும் அழகாக அற்புதமாய் வளர்ந்து வருகிற ஒரு மனுஷன்தான். 13 வயது பிராயமுள்ள ஒரு சிறு பையன். இவனுடைய வளர்ச்சி நன்றாய்த்தான் போகிறது. இடையிலே பரியாசம் பண்ணினதினாலே சாராள் இவன் என் வீட்டிலே இருக்கக்கூடாது என்று அவனை துரத்துவதற்கு ஆரம்பிக்கிறான். அவன் இருந்தால் வீட்டுக்குள்ள சண்டை வரும், அவன் இருந்தால் வீட்டுக்குள்ளே கலகம் வரும் என்று அங்கு பெரிய வாக்குவாதம் நடக்கிறதை பார்க்கிறோம். இதுக்கு நடுவுல ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெபத்தையும் நாம் பார்க்கிறோம். எங்கே ஜெபம் பண்ணுகிறார்? 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். கவனிக்கணும். ஏன் இஸ்மவேலுக்காக சிறப்பான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார்? ஏன் இஸ்மவேலுக்காக அவர் ஜெபிக்கிறார் என்றால், இந்த இஸ்மவேலுக்கு ஒரு ஆபத்து வந்தால், இஸ்மவேலுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவன் காக்கப்பட வேண்டும் என்பதில் ஆபிரகாம் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். ஆகவே ஆபிரகாம் அவனுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார். இப்ப பாருங்க, ஆபிரகாம் வேண்டிக் கொண்டபடியே இப்ப இஸ்மவேலுக்கு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? 21ஆம் அதிகாரத்துல முதல்ல அவன் பிறந்த வீட்டில், அவன் வளர்ந்த வீட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடாத பிரச்சனை வருகிறது. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. ஒருவேளை ஆரம்பத்தில் உங்களுக்கு கதை போல தெரியலாம், அதை நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா
இதுல இருந்து சில விஷயங்களை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுக்க போகிறார். தான் பிறந்த வீட்டுல, தான் வளர்ந்த வீட்டுல தொடர்ந்து வாழ முடியாத பிரச்சனை வருகிறது. இதையெல்லாம் அறிந்துதான், ஏன்னா ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, முன்கூட்டியே இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இனி எனக்கு பிள்ளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. எனக்கு ஆகார் வழியாய் ஒரு பிள்ளை கொடுத்திருக்கிறேன். இந்த இஸ்மவேல் உமக்கும்பாக பிழைப்பானாக. இஸ்மவேல் உமக்கும்பாக பிழைப்பானாகன்ற அந்த வார்த்தையின் கருத்து, இஸ்மவேல் உமக்காக வாழுவானாக, இஸ்மவேல் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக கூட எனக்கு மாற்றி கொடுத்துருங்க என்பது போல என்னுடைய ஜெபம் இருந்தது. அப்பத்தான் ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா, நான் யாருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கும் சாராளுக்கும் கொடுத்திருக்கிறேன். இவர்கள் 2 பேருக்கு நடுவில் பிறக்கிற குழந்தை தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கும் என்று ஆண்டவர் மறுபடியும் ஆணித்தரமாக அவன்கிட்ட சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்கிறோம். சரி, இஸ்மவேல் பிழைப்பானாக அப்படி என்றால், இந்த இஸ்மவேலுக்கு ஏதோ சில பிரச்சனைகள் வருகிறது, அவனுக்கு எதிரான காரியங்கள் வருகிறது. அப்ப முதலாவது காரியம் என்ன? சொந்த வீட்டுல, பிறந்த வீட்டுல, தாம் வளர்ந்த வீட்டுல தொடர்ந்து வாழ முடியாதபடி, தொடர்ந்து வளர முடியாதபடி 13 வயதுல 14 வயதுல இந்த இஸ்மவேலுக்கு பிரச்சனை வருகிறதை பார்க்கிறோம். கவனிக்கணும். சில நேரம் நமக்கு பிரச்சனை ஏதோ ரூபத்துல வரும். சொந்த வீட்டிலேயே வாழ முடியாத பிரச்சனை. அடுத்து இந்த இஸ்மவேலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சரி, இந்த வீட்டை விட்டு அவனை புறந்தள்ளும் என்று சாராள் இப்பொழுது வழக்காடுகிறாள். வீட்டுக்குள்ள பயங்கர சண்டை, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஆபிரகாம் எப்படி இருந்தானா? துக்கத்தோடு இருந்தான். அவன் துக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை எப்படி இருக்கு? பெரிதா இருக்கிறது. இந்த பிரச்சனையை பார்த்த ஆண்டவர் உடனே பிரச்சனைக்கு நடுவில் தலையிடுறார். கவனிக்கணும். எப்பயுமே குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், வீட்டுக்குள்ள ஒரு சில காரியங்களை குறித்து பிரச்சனை இருந்தாலும், பிரச்சனைக்கு நடுவில் ஆண்டவர் தலையிடுகிறவர். ஆமென். ஆண்டவர் தலையிடலன்னா குடும்ப பிரச்சனை நிச்சயாது, தீராது. ஆண்டவர் தலையிடலன்னா நம்முடைய வாழ்க்கையை தொடர்கிற பிரச்சனைகள் தீராது. உடனே இதுக்கு நடு நின்று, இப்ப ஆபிரகாமுக்கு என்ன பிரச்சனை? இஸ்மவேலை அனுப்புறதா வேண்டாமா? சாராள் சொல்றா, அப்படியா நிக்கிறா, அனுப்பிய தீரணும்ன்றா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றதா, என்ன செய்வது என்று இருமனதோடு, குழப்பத்தோடு, வேதனையோடு ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிற போது ஆண்டவர் டக்குன்னு சொல்றாரு, ஆபிரகாம் சாராள் சொல்றதை கேளுப்பா, குழந்தை என்ன செஞ்சிரு, அனுப்பிவிடு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாமும் அதிகாலையில் எழுந்து அப்பங்களையும் ஏதாவது போட்டிருக்கா? அப்பத்தையும் அப்படின்னு என்ன? அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும். இப்ப நான் நினைக்கிறேன் அதிகாலையில் அனுப்புகிறான். அப்ப நான் என்னுடைய கருத்துப்படி அப்பம் கொடுத்தான், அப்பங்களை கொடுத்தான் ஒன்னும் போடப்படல. ஒரு துருத்தி தண்ணீர் என்பது 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தோல் பையில உள்ளதை கொடுக்கிறார். இப்ப இந்த அப்பத்தையும் துருத்தி எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு கணக்கு சொல்லலாமா? ஒரு நேர உணவு அல்லது ஒரு நாள் உணவு, அவ்வளவுதான். 20 லிட்டர் தண்ணீர். வனாந்தரத்துக்கு போகிறார்கள். எங்க? ஒரு சிறு பையனுடைய வாழ்க்கை இப்ப எங்க தொடரப்போகுது? வனாந்தரத்துல தொடரப்போகுது. கவனிக்கணும். வனாந்தர வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதானதல்ல. வனாந்தர வாழ்க்கை என்பது அவ்வளவு லகுவானதல்ல. அது மிகவும் கடினமானது. ஏனென்றால் அங்கே அதிகமாய் தண்ணீர் இருக்காது, அங்கே வாழுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்காது, அங்கே புசிப்பதற்கு தேவையான ஆகார உணவு சரியாய் கிடைக்காது, அங்கே இளைப்பாறுவதற்கு தேவையான இடம் அல்லது வீடு சரியாய் கிடைக்காது. அப்ப இளம் வயதில், சிறு வயதில் ஒரு பையன் தன்னுடைய 13-14 வயதுல வனாந்தர வாழ்க்கைக்கு தள்ளப்படுகிறான். கவனிக்கணும். வனாந்தர வாழ்க்கைக்கு தள்ளப்படுகிறான். எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. அவன் வனாந்தர வாழ்க்கைக்குள்ள போகிற போது அவனுக்கு இருந்தது ஒரு துருத்தி தண்ணீரும் அப்பமும். இப்ப கவனிக்கணும். கொண்டு போய் விட்டாச்சு. இவரு விட்டாரோ உடலையோ அனுப்பி விட்டாச்சு. இப்ப ஆகார் தன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு தன்னந்தனியாக போகிறாள். இவளும் மகனும் தனிமையில் ஒரு பிள்ளையை வளர்ப்பது எவ்வளவு கடினம் என்று தனியாக ஒரு பிள்ளையை வளர்க்கிற ஒரு தாயிட்ட போய் கேட்கணும். தனியாக இருந்து ஒரு பிள்ளையை வளர்ப்பது எவ்வளவு கடினம் என்று தனியாக இருந்து வளர்க்கிற ஒரு தாயிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அது அவ்வளவு கடினமானது.
ஒத்த பிள்ளை தானே, ஒத்த பிள்ளைதான். ஆனால் அது சாதகமான இடத்தில் வளரவில்லை, நல்ல இடத்தில் வளரவில்லை, எதிரான இடத்தில் வளர்க்கப்படுகிறான். இப்ப இந்த பிள்ளைய அனுப்பியாச்சு. அனுப்பும் போதே ஒரு 4 நாளைக்கு தேவையான உணவு, ஒரு 10 நாளைக்கு தேவையான உணவு அப்படின்னு எதையாவது கொடுத்து விட்டாரா ஆபிரகாம்? கொடுத்து விட்டாரா? கொடுக்கல. கொடுத்தது எவ்வளவுதான்? அப்பமும் 1 துருத்தி 2 துருத்தி தண்ணீரையாவது கொடுத்திருக்கலாம். ஒருவேளை அவள் சுமக்க கடினமாய் இருந்திருக்குமோ தெரியாது. ஆனால் ஒரு தோல் பையை கொடுத்து அனுப்பி விடுகிறான், இதை எடுத்துக்கொண்டு நீ போகலாம். இப்ப ஆபிரகாம் கொஞ்சத்தை கொடுத்து அனுப்புகிறான். யாரை நம்பி அனுப்பியிருப்பான்? எதை நம்பி அனுப்பியிருப்பான்? 17ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணின ஆபிரகாம், இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணின ஆபிரகாம் இந்த இஸ்மவேல் தனியாக போய் போராடுவதை, தனியாக போய் வாழ்க்கையின் எதிர்காலத்துக்காக கடினமாய் உழைப்பதை, கஷ்டப்படுவதை இவன் கண்கள் ஒரு நாள் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் ஒன்றும் அவ்வளவு கடினமான எண்ணம் கொண்டவரோ குணம் கொண்டவரோ அல்ல. அவர் சொல்றாரு, இந்த இளையசர் பிழைப்பானாக, இளையசரின் வீட்டில் வாரிசாக இருப்பானாக என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் தன்னுடைய வயிற்றில் பிறந்த, தனக்கு பிறந்த ஒரு குழந்தையை அப்படி விடுவதற்கு அவருக்கு மனம் வராதுதான். ஆனால் இப்பொழுது அவர் அனுப்புகிறாரே, யாரை நம்பி அனுப்புகிறார்? ஒரு துருத்தி தண்ணீரோடு ஒரு அப்பத்தோடு கூட புறப்பட்டு போங்கள் என்று யாரை நம்பி அனுப்புகிறார் என்றால் ஒரு வார்த்தை சொல்லுவேன், கர்த்தரை நம்பி அனுப்புகிறார். கையை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுங்களேன், கர்த்தரை நம்பி அனுப்புகிறார். இன்னைக்கு காலையில ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு சொல்லணும். ஆண்டவர் இன்னைக்கு காலையில சொல்ற ஒரு வார்த்தை சொல்ற, தலைமுறைகளுக்காக நாம் இந்த இடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய முக்கியமான சாராம்சமாக மாற வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணினதோடு அல்லாமல் இந்த ஆபிரகாம் தன் பிள்ளையை அனுப்பும் போது அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினான் என்று எழுதப்படவில்லை. அப்பத்தின் தண்ணீரை மட்டும் கொடுத்து அனுப்பி தற்காலிகத்திற்கு, கொஞ்சத்திற்கு, இப்போதைக்கு உள்ள காரியங்களுக்கு மட்டும் கொடுத்து அனுப்புகிறான் என்றால் மீதமுள்ள காலத்திற்கு தன் மகன் யாரை நம்ப வேண்டும், மீதமுள்ள காலத்திற்கு தன் நம்ம மகன் யாரை பார்க்க வேண்டும் என்று ஆபிரகாம் தன் மனதில் எண்ணினான். கர்த்தரை பார்த்தே வாழட்டும், கர்த்தரை சார்ந்தே வாழட்டும், கர்த்தரை நோக்கியே வாழட்டும். அப்படி என்றால் ஒரு அப்பத்துக்காக கூட இவன் கர்த்தரை நம்பி வாழ வேண்டும், ஒரு தண்ணீருக்காக கூட இவன் கர்த்தரை நம்பி வாழ வேண்டும் என்றுதான் இந்த பெரிய மனிதனாகிய ஆபிரகாமுடைய மனதிலே இருந்தது. ஆகவே நான் கொடுக்கிறது ஒருவேளை கொஞ்சமாய் தெரியலாம், ஆனால் தேவன் இவனுக்கு கொடுத்தால் அது அதிகமாயிருக்குமே. ஆகவே தன் பிள்ளையை அனுப்பும் போது ஒரு மனிதனை நம்பியோ மற்றவர்களை நம்பி அனுப்பல. சொல்றான், நீங்க அனுப்ப சொல்றீங்க ஆண்டவரே, நான் அனுப்புகிறேன். அது வனாந்தரமாய் இருந்தாலும் என் பிள்ளையை நீங்க காப்பாற்றுவீங்க என்ற நம்பிக்கை அந்த ஆபிரகாமுக்கு இருந்தது போல இன்னைக்கு காலையில சிலரோடு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க தலைமுறைகளை ஆண்டவரை நம்பி வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். கைவியத்தி ஆமென் சொல்லுவோமா? உங்க தலைமுறைகளை ஆண்டவரை நம்பி வாழுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் ஒன்றும் இல்லாதவனா? ஆபிரகாம் வெறுமையானவரா? இல்லையே, எல்லா நன்மைகளை உடையவர் தானே, எல்லா ஆசீர்வாதங்களும் உடையவர் தானே. என்றால் அந்த 13 வயது உடைய அவனுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்பி இருக்கலாம். என்றால் ஆபிரகாம் கொடுத்தவன் வாழ்ந்தான் என்று இருக்கக்கூடாது, கர்த்தரால் அவன் வாழ்ந்தான் என்று இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தரை நம்பி அனுப்புகிறதை பார்க்கிறோம். என்றால் இன்னைக்கு காலையில சிலரோடு ஆண்டவர் பேசுகிறார், உன் தலைமுறைய, உன் பிள்ளைய நீ ஒன்றுக்கு அனுப்புகிறாய் என்றால், ஒரு காரியத்தை நோக்கி அனுப்புகிறாய் என்றால், ஒரு இலக்கை நோக்கி அனுப்புகிறாய் என்றால், கர்த்தர் அனுப்ப சொல்லுகிற இடத்துக்கு நீ அனுப்புகிறாய் என்றால் தைரியமாக கர்த்தரை நம்பி அனுப்பு. கர்த்தர் உன்னுடைய பிள்ளையுடைய காரியங்களை கட்டாயம் பார்த்து கொள்ளுவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்ப கவனிக்கணும், கொண்டு போன அப்பம் காளி, தண்ணீரும். இது மொழிபெயர்ப்பு பைபிள் அழகா போட்டிருக்கு, சில நாள் கழித்து.
அப்ப சில நாள்லயே தண்ணீர் காலியான உடனே தாய் என்ன செய்கிறாள்? தாய் என்ன செய்கிறாள்? கடும் வெயில், சும்மா ஒரு கற்பனையில் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. வனாந்தரம் எப்படி இருக்கும்? கடும் வெயில், சுட்டரிக்கிற அந்த வெயிலுக்குள்ள தண்ணீரினால நாவு என்ன செய்கிறது? வறளுகிறது. தண்ணீர் இல்லை இல்லை, சாகும் நிலைக்கு போகிறான் என்றால் அவன் எவ்வளவு நாள் தண்ணீர் குடியாமல் இருந்தானோ தெரியவில்லை. கவனிங்க, பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன்னு சொல்றானா, எவ்வளவு நாள் தண்ணீர் குடியாம இருந்தானோ தெரியாது. ஆனா தண்ணீர் இல்லை. இப்ப அவ சொல்றா, பிள்ளைய கொண்டு போய் ஒரு செடிக்கு கீழே விட்டுட்டு தூரமா போயிட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். இப்படி எடுத்துக்கலாமா? பிள்ளை சாகிறதை என் மனசு அனுமதிக்காது. ஒரு தாய்க்கு பிள்ளை சாகிறத பார்க்க மனசு வருமா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு தானே வரும். அப்ப இந்த ஆகார் பல முயற்சிகளை எடுத்து, பல பிரயத்தனங்களை எடுத்து, பல இடங்களில் அலைந்து தேடியும் தண்ணீர் இல்லை, ஆகாரம் இல்லை என்று சொன்ன பிற்பாடு முயற்சி பலனில்லை, எதுவுமே இல்லை என்கிற போது ஒரு செடிக்கு கீழே விட்டுட்டு பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சத்தமிட்டு அழுதாளாம். எப்படி எப்படி கவனிக்கணும். தகப்பனை பார்த்து சொல்லுது பைபிளே, தான் பிள்ளைய கர்த்தரை நம்பி அனுப்பினவன். சரியா? தாயை பார்த்து பைபிள் சொல்லுது, தாய் எப்படி இருக்கிறாளாம்? தன் பிள்ளைக்காக அழுகிற தாய், தன் பிள்ளைக்காக கண்ணீர் விடுகிற தாய். என் பிள்ளை ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிறது, என் பிள்ளை ஒரு அழிவை நோக்கி பயணிக்கிறது, என் பிள்ளையினுடைய எதிர்காலம் இந்த வனாந்தரத்தில் ஸ்தம்பிக்க போகிறது என்று தெரிந்த பிற்பாடு பிள்ளையை சாக கொடுக்க மனம் இல்லாத அந்த ஆகார் சத்தமிட்டு அழுதாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சத்தமிட்டு அழுதாள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எப்படியாயிலும் யாராயிலும் சத்தத்தை கேட்டுவிட மாட்டார்களா? எப்படியாயிலும் யாராயிலும் சத்தத்தை கேட்டுவிட மாட்டார்களா? கேட்டு ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒரு உதவி வந்து விடாதா என்று தன் பிள்ளைக்காக, தன் தலைமுறைகளுக்காக, தான் பெற்றவர்களுக்காக கண்ணீர் விடுகிற ஒரு தாயை பார்க்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நீங்க உண்மையான தாயாயிருந்தா, உண்மையான பக்தியுள்ள தாயாயிருந்தா, உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே சொல்லுகிறது. ஏன் கண்ணீர் விட வேண்டும்? நம்முடைய பிள்ளையை சுற்றிலும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. ஏன் கண்ணீர் விட வேண்டும்? அவன் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான். ஏன் கண்ணீர் விட வேண்டும்? அவன் வாழ்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போய்க் கொண்டிருக்கிறது. ஏன் கண்ணீர் விட வேண்டும்? அவன் இந்த பூமியில தொடர்ந்து வாழ்வதற்குரிய எந்த விதமான காரியங்களும் இல்லை. இனி கொஞ்ச நேரத்தில் அவன் மரித்து போகக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உள்ள நேரத்தில் இவள் கண்ணீர் விட்டு அழுகிறாள் என்றால் அவள் தன் எதிர்கால தலைமுறைகளுக்காக ஒரு தாய் அழுகிற சத்தத்தை பரலோகம் கேட்க ஆரம்பித்தது. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு தடவை சொல்லுவோமா? ஒரே ஒரு தடவை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். என் தலைமுறைகளுக்காக இந்த ஆலயத்தில் நின்று என் கையை உயர்த்தி உம்மிடத்தில் நான் கேட்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் உள்ள என் பிள்ளைகளுக்காக என் கையை உயர்த்தி உம்மிடத்தில் அழுகிறேன் ஆண்டவரே. தகப்பன் என்ன செய்கிறான்? என் பிள்ளை என்னை நம்பி அல்ல, என் பிள்ளை நான் கொடுப்பதை நம்பி அல்ல, அவன் கர்த்தரை நம்பி வாழட்டும் என்று அனுப்புகிறார். கர்த்தரை சார்ந்து வாழட்டும் என்று அனுப்புகிறார். ஒரு தாய் தன் பிள்ளை அழிவுக்கு நேராய் போகும்போது, மரணத்துக்கு நேராய் போகும்போது அவன் அழிவை காணக்கூடாத ஒரு தாய் தன் பிள்ளைக்காக, தன் தலைமுறைக்காக கண்ணீர் விடுகிற ஒரு தாயை பார்க்கிறோம். இங்க இருக்கிற யாரோ ஒருவரை பார்த்து ஆண்டவரனை காலையில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீ உன் பிள்ளைகளுக்காக அழுகிற நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். உன் பிள்ளைகளுக்காக நீ அழுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். உன் தலைமுறைகள் வாழ வேண்டும் என்று உன் மனதுக்குள் எதிர்பார்ப்புண்டு. உன் பிள்ளைகள் செழிக்க வேண்டும் என்று உன் மனதுக்குள் எதிர்பார்ப்புண்டு. ஆனால் சூழ்நிலைகள் சரியில்லை. சூழ்நிலைகள் சரி
சரியில்லை, அவர்களை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. அடி எதிர்காலங்கள் சிறப்பாக மாறும் என்று பார்த்தால் அடி எதிர்காலங்கள் சிறப்பாக மாறவில்லை. அவருடைய எதிர்காலங்கள் நன்மையாக முடியும் என்று பார்த்தால் அடி எதிர்காலங்கள் நன்மையாக முடியவில்லை. எங்கிலும் பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த இஸ்மவேல் இருப்பது போல என் பிள்ளைகளும் இருக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு காலையில கண்ணீர் விடுகிற சில தாய்களை கர்த்தர் இந்த ஆலயத்தில் எழுப்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதானமான வேண்டுதல். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற தாய்கள் இன்னைக்கு தேவை. அதனாலதான் எரேமியா புலம்பல் பாடும்போது தன்னுடைய புலம்பலில் எழுதும்போது சொல்லுகிறார், ஓ தாய்களே, எருசலேமின் குமாரத்தியே, நடு ராத்திரி எழும்பு, நதியளவு நீ கண்ணீர் விடு. ஏன்? பசியினால் மூச்சித்து போகிற உன் பிள்ளைகளுக்காக நீ அழு. உன் தலைமுறையை காக்கிற பொறுப்பு யார் கையில இருக்குன்னா, யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தலைமுறை அழிக்கிற வனாந்தரங்கள் எழும்பி வரலாம். நம்முடைய தலைமுறைகளை அழிக்கிற சில ஆபத்துகள் எழும்பி வரலாம். தலைமுறைகளை அழிக்கிற தண்ணீரற்ற சூழ்நிலைகள் எழும்பி வரலாம். தலைமுறைகளை அழித்து போடுகிற சில பிரச்சனைகள் எழும்பி வரலாம். ஆனால் முழங்காலில் நின்று கண்ணீர் விடுகிற தாய் தன்னுடைய தலைமுறைகளை காப்பாற்றுகிற ஒரு பக்தியுள்ள தாயாய் இருப்பாள். அல்லேலூயா. ஜெபிக்காத தாய் ஒரு சிறந்த தாயாய் மாற முடியாது. நான் உணவு கொடுக்கிறேன், என் பிள்ளைக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்கிறேன், என் பிள்ளைக்கு வேண்டியதை செய்கிறேன், அவன் என்ன கேட்டாலும் அவனுக்கு வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற தாயை விட தன் பிள்ளைக்காக ஒரு மணி நேரமாவது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு தாய் தான் சிறந்த தாய் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. பார்க்க முடியாது. எப்படி நான் பார்க்க முடியும்? ஒரு 15 வயது பிராயமுள்ள ஒருவனை எப்படி மரிக்க நான் இடம் கொடுப்பேன்? மரணம் என் பிள்ளையை தூக்கி கொண்டு போவதற்கு என்னால் அனுமதிக்க முடியாது. துன்பம் என் பிள்ளையை கடினப்படுத்த என்னால் அனுமதிக்க முடியாது. கஷ்டம் என் பிள்ளையை கடினமாய் நடத்த என்னால் அனுமதிக்க முடியாது. என் பிள்ளைக்காக நான் அழாமல் இருக்க மாட்டேன் என்று சொன்ன ஆகாரை போல சிலரை கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள் தேடுகிறார். நீ உன் பிள்ளைக்காக அழுதால் உன் பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்வை நீ சிறப்பாய் பார்க்கலாம். உன் பிள்ளைக்காக நீ கண்ணீர் விட்டால் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நன்மை வருகிறதை நீ பார்க்க முடியும். உன் பிள்ளைக்காக நீ முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்தில் கண்ணீர் விட்டால் கர்த்தருடைய சத்தம் உனக்கு தொனிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பெர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாலோ அதே பெர்சபா வனாந்தரத்திலே இவருடைய கண்ணீரின் வாழ்க்கை மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் அப்படியே கையை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுங்களேன். இன்னைக்கு சிலரோடு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஓ தாயே, நீ அழுகிற அழுகை ஒருவேளை தெரியாமல் போகலாம், உன் பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் போகலாம். ஏனென்றால் தூரத்தில் நின்று அழுகிறாய், நீ அவனுக்கு தெரியாமல் கூட அழுகலாம். ஆனால் உன் அழுகையின் சத்தம் யாருக்கு கேட்டதோ இல்லையோ, பரலோகத்தின் ஆண்டவருக்கு இன்னைக்கு கேட்டிருக்கிறது. பரலோகத்தின் ஆண்டவருக்கு இன்னைக்கு கேட்டிருக்கிறது. உன் தலைமுறையை காக்கிற பொறுப்பை கர்த்தரை காலையில் எடுக்கிறார். ஓ ரகதியாந்தரமா. சில தலைமுறைகள் கெட்டு போகும் முன்பதாக, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாய் போகும் முன்பதாக, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் அஸ்தமித்து போகும் முன்பதாக, உன் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் இல்பொருளாகும் முன்பதாக கர்த்தரை காலையில தன்னுடைய கைகளினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்ந்து போன துருத்தி, தீர்ந்து போன அப்பம், வெறுங்கையில் குடும்பத்தை நடத்த முடியுமா என்ன? வெறுங்கையில் குடும்பத்தை நடத்த முடியுமா என்ன? ஒன்றுமில்லாமல் காப்பாற்ற முடியுமா என்ன? ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து விட முடியுமா என்ன? அப்பொழுதுதான் அவள் சொல்கிறாள், ஒன்றுமில்லாமல் என்னால் வாழ முடியாது. அவள் கூப்பிட ஆரம்பிக்கிறாள். அவள் அழுகிற போது அவள் சத்தத்திற்கு பரலோகம் செவி சாய்க்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். தலைமுறைகளுக்காக கண்ணீர் விடுகிற தாய்மார்களை கர்த்தர் இங்கே பார்க்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எனக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்திருக்காரு, எனக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்திருக்காரு, எப்படியோ வளருது, எப்படியோ இருக்குது. இல்ல, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்காவிட்டால் வனாந்தரங்கள் பட்சித்து போடும், பசி பட்சித்து போடும்,
சில காரியங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலங்களை தடுத்து போடும். நன்மையை காணாதபடி அவனுடைய வாழ்க்கை முடியக்கூடிய சூழல் வரும். ஆனால் இன்றைக்கு நீ ஜெபம் பண்ணுகிற ஒரு தாயாய் இருந்தால், முழங்காலில் நிற்கிற தாயாய் இருந்தால், அவன் செடிக்கு கீழே சாக கிடக்க படுக்கப்பட்ட போட்ட அவனை மீண்டும் தூக்கி எடுத்து அவன் வாழுகிறதை உன் கண் காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். அவன் பிழைத்திருக்கிறதை உன் கண் காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். தகப்பன் கர்த்தரை நம்பி அனுப்புகிறான், தாய் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். தகப்பன் கர்த்தரை நம்பி அனுப்புகிறான், தாய் கர்த்தரிடத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். என்றால் ஒரு தலைமுறையை வளர்த்தி எடுக்க தாயும் தகப்பனும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒரு குடும்பத்தை, ஒரு பிள்ளையை, ஒரு சந்ததியை உனக்கு கொடுத்த உன் தலைமுறைகளை உருவாக்கி அவர்களை இந்த தேசத்துல நன்மையுள்ளவர்களா வாழ வைக்கணும்னா நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நான் சொல்லட்டுமா, என் பிள்ளைங்க கர்த்தர் இல்லாமல் தனித்து வாழ முடியாது. என் பிள்ளைங்க கர்த்தர் இல்லாமல் அவருடைய எதிர்காலங்களை அமைத்துக் கொள்ள முடியாது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை இல்லாம வாழ முடியாது. அப்படின்னா திறமையை நம்பி உங்க பிள்ளைகளை வளர்க்காதீங்க. படிப்பை கொடுத்துட்டோம், நீ பறந்து போய் நீ நன்றாய் வாழ கற்றுக்கொள் என்று நீங்கள் அனுப்ப முயற்சிக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க, நான் உனக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். என் முழங்கால் ஜெபம் உன்னை காக்கும், என் முழங்கால் ஜெபம் உன்னை நடத்தும், என் முழங்கால் ஜெபம் உனக்கு உதவி செய்யும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற சில தாய் உள்ளங்களை கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ள எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற தாய் அப்படிதான் சொல்லணும். கண்ணீர் விடுகிற தாய், சத்தமிடுகிற தாய், ஆபயமிடுகிற தாய். நடந்தது என்ன? நடந்தது என்ன? 3 காரியங்களை சொல்றேன். கவனிங்க. இன்னைக்கு ஒரு குடும்பம் தன் பிள்ளைகளுக்காக, எதிர்கால தலைமுறைகளுக்காக நன்றாய் ஜெபித்து அந்த பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி வளர்த்தால் நடப்பது என்ன? 3 காரியம் பாருங்க. 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்களேன். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்புவாயும் தூரத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். கவனிக்கணும், என்ன தீர்ந்துருச்சு? தண்ணீர் தீர்ந்துருச்சு, செலவழிந்த பின்பு. இப்ப அந்த தண்ணி போய் பிடிக்கிறதுக்கு கூட அவளுக்கு என்ன கிடைக்கல? தண்ணி கிடைக்கல. வனாந்தரத்துல அந்த துருத்தி எடுத்து நெஞ்சிருக்கா, தேடிக்கா. அவள் பேர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். எதற்கு அலைந்திருப்பாள்? தனக்கான தண்ணீர், தன் பிள்ளைக்கான ஆகாரம், தன் பிள்ளைகளுக்கான வாசஸ்தலம், அவள் வாழ்வதற்கான சூழல் எங்கேயாவது கிடைக்குமா நினைஞ்சிருப்பா. அலைந்து திரிகிறாள். அகப்படல, அகப்படவில்லை, கிடைக்கவில்லை என்ற உடனே அடுத்தவள் முடிவெடுக்கிறாள். பிள்ளையை தண்ணீர் 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 என்று கேட்டு அவன் மிகுந்த ஒரு மயக்க நிலைமைக்கு போயிருக்கான். சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். சாப்பிடலாம் கூட பிரச்சனை இல்லப்பா, தண்ணி இல்லைன்னா மேல்வாயும் கீழ்வாயும் ஒட்டிக்கிறோம். தொண்டை என்ன செய்யும்? வரல ஆரம்பிக்கும், இறுக ஆரம்பிக்கும். தண்ணீர் சரீரத்தில் வற்றி போனா விலகினப்படும், தளர்ந்துரும். பிள்ளையை விட்டாள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பிள்ளை அதுக்கு மேல பலன் இல்லைன்னு அர்த்தம். பிள்ளை அடுத்து ஒரு சாக போகிறதைனா சாகிற நிலைமைக்கு விட்டுட்டா. பிள்ளைய விட்டுட்டா. விட்டுட்டு அம்புவாயும் தூரம். அம்புவாயும் தூரம் என்பது கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரம். எத்தனை மீட்டர்? 100 மீட்டர். 100 மீட்டர்னா எத்தனை அடி? கிட்டத்தட்ட 300 அடி வருமா? 100 மீட்டர் தூரம் தூரமாய் உட்கார்ந்து அவள் அழுகிறாள். அப்பொழுது கர்த்தர் அவளை கவனித்தார். உன் தலைமுறைக்காக ஜெபிக்கிற தாயாயிருந்தாள், உன் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிற தாயாயிருந்தால் கர்த்தர் உன்னையும் கவனிப்பார், உன் பிள்ளையையும் கவனிக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன்.
அந்த வனாந்தரத்தில் தன்னை யாராவது கவனிப்பார்களா என்று அவள் அழுகிற சத்தம் வனாந்தரம் முழுவதும் தணிக்கிறது. ஆனால் கவனிப்பார் யாரும் இல்லாத போது பரலோகம் அவளை கவனித்தது. சொல்லுங்களேன், பரலோகம் அவளை. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? என்னை கவனிக்க, என்னை பார்க்க யாரும் இல்லாவிட்டாலும் பரலோகம் என்னை கவனிக்கிறது. எத்தனையோ பேர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வீட்டில் ஆகாரம் இல்லாமல், பிள்ளைகளுக்கு கொடுக்க ஒன்னில்லாமல் கதவை மூடிக்கொண்டு அழுத நாட்கள் உண்டு. தனிமையில் புலம்பின நாட்கள் உண்டு. கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு. யாரும் எங்களை கவனிக்கவில்லை, யாரும் எங்களை பார்க்கவில்லை. யாரும் பாராத போது, யாரும் கவனிக்காத போது பரலோகத்தின் ஆண்டவர் பார்க்கிறவர். கையை வியத்தி ஒரு தடவை சொல்லுங்களேன், என்னை கவனிக்கிற கர்த்தர். பிள்ளை அங்கே கிடக்கிறது, இவள் இங்கே உட்கார்ந்து அழுகிறாள். எதற்காக அழுகிறாள்? ஏன் அழுகிறாள்? கர்த்தர் அதை கவனிக்கிறார். கவனிக்கிற போது ஆண்டவர் அவருக்கு உதவி செய்ய முன் வருகிறார். ஏனென்றால் அவள் உதவி இல்லாமல் இருக்கிறதை கவனித்தார். நல்லா கவனிக்கணும். அவளுக்கு உதவி இல்லாமல் இருக்கிறதை கர்த்தர் கவனித்தார். யாருடைய உதவியும் இல்லை. அனுப்பிவிட்ட ஆகார், திரும்பி அனுப்பிவிட்ட ஆபிரகாம் திரும்பி கூட பார்த்தான் என்று போல பைபிளில் சொல்லப்படவில்லை. யாருடைய உதவியும் இல்லாமல் அவள் அழுது கொண்டிருக்கிறாள். யாருடைய உதவியும் இல்லாததினால் பிள்ளை சாகர நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை கவனிக்கிறார். இவளுக்கு இந்த பூமியில யாருடைய உதவியும் இல்லை. இவளுக்கு இந்த பூமியில யாருடைய சப்போர்ட்டும் இல்லை. யாருடைய உதவியும் இல்லாமல், எந்த நன்மைக்குரிய வாசலும் இல்லாமல் அவள் அழுகிறதை கர்த்தர் பார்க்கிற போது அவர் அங்கே இருந்து ஆகாரே என்று கூப்பிட ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு காலையில இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களை கர்த்தர் கவனிக்கிறார். எந்த நிலையில் இருக்கிற உங்களை கவனிக்கிறார். யாருடைய உதவியும் இல்லாமல் தனிமையில் உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் கவனிக்கிறார். யாருடைய உதவியாவது இருந்தால் கொஞ்சம் எழும்பி விடலாம். யாருடைய உதவியாவது இருந்தால் சற்று தண்ணீர் குடித்து இளைப்பாறலாம். யாருடைய உதவியாவது இருந்தால் நான் எழும்புவதற்கு, என் பிள்ளை வாழுவதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் என்று நினைக்கிற போது யாருடைய உதவியுமே இல்லை. இந்த பார் உலகம் சில நேரம் நமக்கு உதவி செய்ய மறுக்கிறது. இந்த பார் உலகம் சில நேரம் நமக்கு கை கொடுக்க மறுக்கிறது. ஆனால் இந்த பார் உலகம் நமக்கு உதவி செய்ய மறுத்தாலும் பரலோகம் நமக்கு கை கொடுக்கிறது. இந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்களேன், எந்த உதவியும் இல்லாமல், எந்த உதவியும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து போராடுகிற சகோதரியே, தனித்து போராடுகிற சகோதரியே, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் சத்தத்தை கேட்டு உனக்கு உதவி செய்யும்படியாக நான் உன் சத்தத்தை கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய உதவியும் இல்லாமல் இருக்கிறதை கர்த்தர் கவனித்தார். இரண்டாவது, கர்த்தர் கவனிக்கிறார், பரலோகத்திலிருந்து கவனிக்கிறார். இங்கே அவன் ஒரு 100 மீட்டர் தள்ளி பிள்ளை அப்படியே படுத்த படுக்கையாய் கிடக்கிறான். இந்த பக்கம் அவள் கத்தி அழுது கொண்டிருக்கிறாள். அதை கர்த்தர் கவனிக்கிறார். எப்படி கவனிக்கிறார்? எதுவுமே இல்லை என்பதை கவனிக்கிறார். ஆகாத்த என்ன இல்ல? தண்ணி இல்ல, என்ன இல்ல, அப்ப இல்ல, எதுவுமே இல்லாததை கவனிக்கிறார். இல்லாததினால் அவள் மிகுந்த மரணத்துக்கு நேராய் போகிறதை அவள் கவனிக்கிறார். ஆகாரம் இல்லாததை கவனிக்கிறார். ஆதாரம் இல்லாததை கவனிக்கிறார். வாழ்வதற்குரிய சூழ்நிலை இல்லாததை கவனிக்கிறார். எனக்கு என்னமோ ஆண்டவரனை காலையில சிலரோடு சொல்லுகிறார், வாழ்வதற்குரிய சூழலே இல்லை. ஆதாரம் இல்லாமல் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆதரவு இல்லாமல் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நிச்சயமான சொல்லணும். உங்களை கர்த்தர் கவனிக்கிறார். எந்த ஒரு ஆதரவும் இல்லாவிட்டாலும், வாழ்வதற்குரிய எந்த சூழ்நிலையும் இல்லாவிட்டாலும் அதற்கான சாத்தியக்கூறுகளை கர்த்தர் உண்டாக்குகிறவர். அம்மா ஐயா, துருத்தி இருக்கு, துருத்தியில தண்ணி இல்ல. அப்பத்தை கொண்டு போகிற பை இருக்கு, ஆனால் அப்பம் இல்ல. சுற்றிலும் தேடி பார்த்தால் அப்பம் கொடுக்கிற ஆட்கள் இல்ல. உதவி இல்லாமல் இருக்கிறாள். பை இருக்கு, கொடை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் அதிலே தண்ணி இல்லாத நிலையில் இருக்கிறார். அப்படி இல்லாமையை கர்த்தர் கவனித்தார். மூன்றாவது ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டும். அவள் இல்லாத நிலைமை மட்டுமல்ல, அவளுடைய சூழ்நிலையை கர்த்தர் கவனிக்கிறார். அவள் சூழ்நிலை என்ன? அவள் சூழ்நிலை என்ன? அவளுக்கு இருப்பது ஒரே ஒரு பையன்.
அவளுக்கு இருப்பது ஒரே ஒரு பையன். இப்ப இந்த ஒரு பையனும் என்ன நிலையில இருக்கிறான்? சாகிற நிலையில இருக்கிறான். யாராவது காப்பாத்த வருவாங்களா பார்க்கிறா, இல்ல. உதவி கிடைக்குமா, இல்ல. சூழ்நிலையை கர்த்தர் கவனிக்கிறார். காலையில சொல்லுங்க, கர்த்தர் கவனித்தார். 3 காரியங்களை கவனிக்கிறார். ஒன்னு என்ன கவனிக்கிறார்? உதவி இல்லாததை கவனிக்கிறார். 2 ஏதுமே இல்லாத ஒரு நிலையை கவனிக்கிறார். 3வது சொல்ல அவருடைய சூழ்நிலையை கவனிக்கிறார். இங்க இருக்கிற சிலருடைய சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலை மிகவும் மோசமானதுதான். உன் சூழ்நிலை புயலில் அடிவெட்ட நிலைதான். உன் சூழ்நிலை என்பது வறட்சி நிறைந்ததுதான். உன் சூழ்நிலை என்பது வேதனையானதுதான். உன் சூழ்நிலை யாரும் பார்க்கல நீ சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. மனிதர்கள் பார்க்கவில்லை, உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய கண்கள் உன் சூழ்நிலையை பார்க்கிறது. நீ இல்லை என்கிற நிலையில் இருக்கிறதை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. உன் சூழ்நிலைக்கு நடுவில் கர்த்தரனை காலையில கிரியை செய்ய போகிறார். என் கூட விசுவாசம் இருக்கிறவங்க கையை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரத்தோடு ரியா கலபா ராபா உன் சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். ஓ ரகஷ்யாந்தரபானியா ஹல்லேலூயா. யாரும் கவனிக்காத இடத்தில், யாரும் பாராத இடத்தில் கர்த்தர் அவளை பார்த்தார் என்றால், இன்னைக்கு காலையில் உன்னை பார்க்கும்படி கர்த்தருடைய கண்கள் இந்த ஆலயத்தில் உலாவுகிறது. உன்னை காணும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவுகிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவுகிறது போல இன்னைக்கு காலையில் சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். எதிர்கால தலைமுறைக்காக கண்ணீர் விடுகிற தாயை இன்னைக்கு பார்க்கிறார். எதிர்கால தலைமுறைகளுக்காக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிடாதா என்று ஏக்க பெருமூச்சோடு இருக்கிற ஒரு தாயை கர்த்தர் பார்க்கிறார். அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்களேன். அவருடைய இல்லாமையை கவனித்தார். 2வது அவளுடைய சூழ்நிலையை கவனித்தால். 3வது உதவியற்ற நிலையை கவனித்து அவனுக்கு அங்க என்ன செய்யணுமோ உடனே இறங்கினார். உடனே தேவதூதன் இறங்கினார். போ, பிள்ளைய விடாத. என்ன நிலை வந்தால் என்ன செய்யாத, பிள்ளையை விட, பிள்ளையை கையில பிடி. ஆண்டவர் என்னை காலையில சிலர் பார்த்து சொன்னார், எதை நீ விட்டையோ அதை நீ காலையில கையில பிடி. எதை நீ விட்டையோ அதை நீ காலையில கையில பிடி. நீ இழந்து போனதையும் திரும்ப தருகிறவ. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப தர என்னால முடியும்னா சாக கிடக்கிறோம் பிள்ளையும் உயிரோடு எழுப்பி உன் கையில கொடுக்கிறவ. முடியாதென்று விட்ட பிள்ளைய கையில பிடி. ஆகாதென்று விட்ட பிள்ளைய கையில பிடி. இது நடக்காதென்று சொல்லி விட்ட சில காரியங்களை உன் கையில எடு. மறுபடி கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். மறுபடி கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். மறுபடி கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம் சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. கவனிக்கணும், முதல்ல ஆண்டவர் தன் தலைமுறைக்காக அழுகிற தாயினுடைய சத்தத்தை கவனித்தார். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். 2வது, தேவன் ஆயத்தம் பண்ணினார். தேவன் ஆயத்தம் பண்ணினார். இவர் கவனிக்கிறாரு. இவள் அழுகிறாள், பிள்ளை சாகிற நிலையில் இருக்கிறது. எதினால் கிடக்கிறது? தண்ணீர் இல்லாமல் தான் கிடக்கிறது என்பதை கர்த்தர் பார்த்த உடனே அதற்கான ஆயத்தத்தை கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்கானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். கைவேத்தி எத்தனை பேர் சொல்லுவீங்க? விசுவாசம் இருந்தா என் கூட சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர்கிட்ட போய் யாரும் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு இது அது. அவள் அழுகிற குரலே அவளுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். உன் மனநிலை ஆண்டவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையோடு உட்கார்ந்து நீ புலம்புகிறாய் ஆண்டவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய் ஆண்டவருக்கு தெரியும். அதற்கான ஆயத்தத்தை கர்த்தர் செய்கிறவர். அவர் எதை ஆயத்தப்படுத்துகிறார்? துறவை ஆயத்தப்படுத்துகிறார். எதை ஆயத்தப்படுத்துகிறார்? துறவை ஆயத்தப்படுத்துகிறார். துக்கத்தினால், இல்லாமைகளினால், கடினத்தினால் அவளுக்கு எங்கே என்ன இருக்கிறது என்று தெரியாமல் புலம்புகிற நேரத்தில் கர்த்தருடைய கண்ணை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை காணும்படி உங்க கண்ணனை காலையில கர்த்தர் திறப்பாரா? சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு,
கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை காணும்படி கர்த்தர் உன் கண்களை திறப்பாராக. உன்னைய கொண்டுட்டு வந்து உன்னை அனுப்பினது, வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வந்தது கர்த்தரா இருந்தா, இதுவரைக்கும் விசுவாச ஓட்டத்துல உன்னை நிலைக்க வச்சது கர்த்தரா இருந்தா, உன்னை இந்த குடும்பத்தோடு இணைத்தது கர்த்தரா இருந்தா, உனக்கு வேண்டியதை தருவேன் கொண்டு வந்தது கர்த்தரா இருந்தா, உனக்கானதை ஆயத்தம் செய்யாம கர்த்தர் இருக்கவே மாட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு காணல, காது கேட்கல, உணரல, முகரல, தெரியாதுப்பா. ஆனா உனக்கானது எல்லாம் ரெடியா இருக்கிறாரு. உனக்கானது எல்லாம் ரெடியா இருக்கு. நான் காலையில் ஒரு வார்த்தை சொல்றேன். ஆபிரகாம் துருத்தில தான் தண்ணி கொடுத்தான், ஆண்டவர் துறவையே கொடுத்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவன் கொஞ்ச காலத்துக்கு கொடுத்தான், ஆண்டவரோ இன்று வரைக்கும் தாகம் தீர்க்கிற ஒரு துறவை. அதனால நான் சொல்லுவேன், மனிதன் கொடுப்பது கையளவா இருக்கலாம், ஆண்டவர் கொடுக்கிறது கடல் அளவா இருக்கும். விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மனிதன் கொடுப்பதை விட தேவன் கொடுக்கிறது பெரிதானவைகள். ஆமென். மனிதன் சிறிதானதை கொடுத்தால் தேவன் பெரிதானதை கொடுக்கிறவர். மனிதன் அளந்து கொடுத்தால் தேவன் அளவில்லாமல் கொடுக்கிறவர். அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன். அல்லேலூயா. கவனிக்கணும், கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். எதை ஆயத்தம் பண்ணினார்? துறவை ஆயத்தம் பண்ணினார். இன்னைக்கு வரைக்கும் ஜம்ஜம் அப்படின்னு ஒரு கிணறு சவுதி அரேபியால மெக்கால இருக்குது. எங்க இருக்குது? அந்த கிணற்று தண்ணி இன்னைக்கும் வத்தல, இன்னைக்கு வத்தல. அது என்னைக்கு உண்டான கிணறு கேட்டா, அன்னைக்கு ஆகாருக்காக ஆண்டவர் ஏற்படுத்த கொடுத்த கிணறு இன்னைக்கு இருக்குது. நீங்க யாராவது போயிருந்தீங்கன்னா தெரியும், பாத்தீங்கன்னா தெரியும். அந்த தண்ணீரை பிடிச்சிட்டு வராங்க இன்னைக்கும். அது எல்லாரும் சொல்ற வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த தண்ணீர் இது. இன்னைக்கு அதுக்கு பேர் வச்சுக்காங்க தூய்மையான தண்ணீர். அந்த தண்ணி எடுத்து ஒரு இந்த என்ன சொல்றது லேப்ல கொடுத்து இது பண்ணாங்களாம். இது போல சுத்தமான தண்ணீர் உலகத்திலே இல்லைன்றானா. இது போல அப்ப ஆண்டவர் எவ்வளவு சுத்தமான தண்ணி அவனுக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கிணறை சுத்தப்படுத்தணும்னு அந்த தண்ணியை பூரா வெளியேற்றிட்டு சுத்தப்படுத்தணும் ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. இன்னைக்கும் வத்தல. எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? 4000 வருஷம் ஆச்சு, பல 1000 வருஷம் ஆச்சு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா வத்தாம ஒரு சுரக்கிற தண்ணீரே உள்ள துறவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி ஆபிரகாமுடைய பிள்ளையாயிருக்கிற இஸ்மவேலுக்கு கொடுக்க முடியும்னா, உன் சந்ததிக்கு தலைமுறை தலைமுறைக்கானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சில காரியங்களை இன்னைக்கு பார்த்துட்டு நீ சோர்ந்து போகாத. இன்னைக்கு இருக்கிற வனாந்தரத்தை பார்த்து அழுகாத. இன்னைக்கு இருக்கிற துயரத்தை கண்டு சோர்ந்து போகாத. இன்னைக்கு இருக்கிற வேதனைகளை கண்டு சோர்ந்து போகாத. இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வைத்து சொல்லரோடு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தலைமுறைகளுக்கான சில துறவுகளை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற. அதை தூர்த்தாலும் அது தண்ணீர் வரும். அது என்ன செஞ்சாலும் அது தண்ணி கெட்டு போகாதது. அது மாசற்ற ஒரு துறவு உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல சொல்லுது, கர்த்தர் தாமே கட்டி உண்டாக்கின ஆமென் நகரம். ஆமென். பூமியிலையும் கர்த்தர் நன்மை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது போல பரலோகத்தில் நமக்கானதை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். தன்னை நம்புகிற பிள்ளைகளை ஒரு இடத்திலே ஆண்டவர் வெறுமனே விடுகிறதும் இல்லை, வெட்கப்படுத்துகிறதும் இல்லை. இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை நம்புற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தமாய் வைத்திருக்கிற ஆண்டவர். ஆமென். பிள்ளை சாகிறதை இவள் கண்கள் காணக்கூடாது என்று நினைத்தாள் அல்லவா, அவருடைய நினைவுகளுக்கு ஏற்றார் போல அவளுக்கான துறவை ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியுமானால் உன் பிள்ளைக்கான வாழ்க்கை துணையை கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நீ ஏன் பயப்படுகிறாய்? உன்னுடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் அழுது புலம்புகிறாய்? நீ ஏன் தவிக்கிறாய்? ஒரு நல்ல தாயாய், பக்தியுள்ள தாயாய், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற தாயாய், கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய ஆமே விதத்திர பிள்ளைகளை வளர்க்கிற தாயாய் நீ இருப்பாயானால் உன்னுடைய தலைமுறைகளுக்கானதை கர்த்தர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். இனி செய்வார் என்பதல்ல, ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். இனி முடிப்பார் என்பதல்ல, ஏற்கனவே முடித்து வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென்.
ஏற்ற நேரத்துல கர்த்தர் சகாயம் செய்யும் வாசலை உங்களுக்காய் திறப்பா. ஏற்ற நேரத்துல காரியங்கள் வெளிப்படும். நம்புறவங்க இருந்தா கொஞ்ச நேரம் கையை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிறைஞ்சு சொல்லுங்க, ஏற்ற நேரம், ஏற்ற நேரம், ஏற்ற நேரம், ஏற்ற நேரம். உன் கண்ணீருக்கான பதில் வரும். ஏற்ற நேரம், நீ விரும்பினது ஆமென் வரும். ஏற்ற நேரம், உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஏற்ற நேரம், கர்த்தர் கொடுக்கிற காலம் வருகிற போது கர்த்தர் ஆயத்த மனிதர்கள் உன் வாழ்வை தேடி வரும். ஹல்லேலூயா. அதனால சொல்ல ஒருபோது சோர்ந்து போயிடாதே. மூன்றாவது ஒரு வார்த்தை 21ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து. கவனிக்கணும், இப்ப நடந்து போனது யாரு? ஆகாரும் பிள்ளை கூட யார் இல்லை. தேவன் கவனித்தார், தேவன் ஆயத்தம் பண்ணினார், இப்ப தேவன் கூடவே இருந்தார். அப்படித்தானே போட்டிருக்காங்க, பிள்ளையுடனே கூட இருந்தார். அப்ப ஆண்டவர் தெரியும் இவன் தனியா இருக்கான், இவனுக்கு மறுபடி போனா கூட சாரால் என்ன செய்ய மாட்டா, சேர்த்துக்க மாட்டா. ஒரு 15 வயது வாலிப பையன், 15 வயது ஒரு சிறு பையன், வாலிபன் சிறு பையன். அப்படி நிலைமை எப்படி இருக்கும்? தன்னுடைய காரியங்களை கூட அவனால யோசிக்க முடியாத இடத்துல கர்த்தர் அவனோடு இருந்தார் என்றால், இப்படி சொல்லட்டுமா, ஒரு தகப்பனை போல அவனோடு இருந்தார். இந்த இடத்துல யார் இருக்கணும்? தகப்பனாகிய ஆபிரகாம் இருக்கணும். பல நேரம் தகப்பன் இல்லை, பல நேரம் தகப்பன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சில தகப்பன்மார் நடத்தல, உணர்த்தல. ஆண்டவர் சொல்றாரு, உன் தலைமுறைகளுக்கு தகப்பனா நான் இருப்பேன், உன் சந்ததிகளுக்கு தகப்பனா நான் இருப்பேன். தகப்பன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தாயிற்று என்று கொஞ்சம் சொல்லி விலகிக் கொள்கிற தகப்பன்மார்களுக்கு நடுவில், என் கடமை முடிஞ்சிச்சுன்னு பொறுப்பை தட்டி கிழிக்கிற தாய்களுக்கு நடுவில், பரம தகப்பன், நித்திய தகப்பன், வா. மனித உறவுகள் உன்னை கைவிட்டாலும், உலக உறவுகள் உன்னை கைவிட்டாலும், சொந்த உறவுகள் கைவிட்டாலும், இரத்த பாசங்கள் கைவிட்டாலும், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு அன்னைக்கு இஸ்மவேலை அந்த வனாந்தரத்துல வைத்து கைவிடுத்தவ ஒரு வார்த்தை சொல்ற, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற வார்த்தையின்படி இன்று வரைக்கும் சிலருடைய வாழ்விலே கர்த்தர் தகப்பனாய் இருக்கிறார். சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. இனி அவன் தனிமை அல்ல. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், அவன் அனாதை அல்ல, இனி அவன் தனிமை அல்ல. நான் தனிமையில் போராடுகிறேன் அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு காலையில் இந்த ஆலயத்துக்குள்ள வைத்து கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் பிள்ளையை கையை பிடித்து நடத்த விரும்புகிறேன், நான் உன்னோடு இருந்து நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் உடன் இருந்த போது, அந்த வசனம் அழகா போட்டிருக்கு, அந்த வசனம் அழகா போட்டிருக்கு. வாசிங்க 20வது வசனத்தை. தேவன் பிள்ளையோடு இருந்தார், வளர்ந்தான். கவனிக்கணும், வளர்ந்து அப்படின்னா பிள்ளைய வளர்த்தது யார்? சொல்லுங்க, வளர்த்தது யார்? நான் சொல்றேன், காலையில ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் எடுத்துக்கோங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் வளர்ப்பார். நான் வளர்க்கிறேன்றதை விட, நாங்க வளர்க்கிறோன்றதை விட கர்த்தர் வளர்ப்பார். என் பிள்ளைகள் கர்த்தரால் வளர்க்கப்படுவார்கள். சாமுவேல் வளர்த்தது போல, தாவீதை வளர்த்தது போல, யோசேப்பை வளர்த்தது போல நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் வளர்த்தி எடுக்க போகிறான்னு சொல்ற தாய்மார்கள் மட்டும் நல்ல கையை உயர்த்தி, ஆமென், நல்ல கை உயர்த்தி, அப்பாமார்கள் நல்ல கை உயர்த்தி, என் பிள்ளை கர்த்தர் வளர்த்தி எடுப்பா. வளர்ந்தான். அடுத்து அதே வசனம் வாசிங்க. வனாந்தரத்திலே குடியிருந்து, அப்படின்னா வளர்த்தவர் மட்டுமல்ல, வளர்த்திட்டு அப்படியே விட்டுல, அவன் வாழ்வதற்கு தேவையானதை கொடுத்தார். வனாந்தரத்திலே குடியிருந்தான்னா வனாந்தரத்துல வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஆண்டவர் கொடுத்தார். அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு காலையில எத்தனை எதிரான சூழல் என் வாழ்க்கைக்கு எதிராக வந்தாலும் இந்த வனாந்தரத்துல வாழ கர்த்தர் எனக்கு தேவையானதெல்லாம் தருவார். அல்லேலூயா. அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்க, அந்த வார்த்தை ரொம்ப அழகானது. அவன் வில் வித்தையிலே வல்லவனானார்.
அப்படின்னா சொல்லுங்க, யார் கற்றுக் கொடுத்தா? கற்றுக் கொடுத்தார். கூட இருந்த ஆண்டவர் வளர்த்தார், வாழ்வதற்கு தேவையானதை கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். சொல்லுங்க, கற்றுக் கொடுத்தார். எம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து வளர்க்கணும். சொன்னாரா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல. யார் கற்றுக் கொடுக்கணும்? யார் கற்றுக் கொடுக்கணும்? யார் உபதேசிக்கணும்? நம்ம பிள்ளைங்க கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், என் பிள்ளைங்க கர்த்தரால போதிக்கப்படணும், என் பிள்ளைங்க கர்த்தரால போதிக்கப்படணும். அங்க வளர்ச்சி நன்மையா இருக்கணும், அங்க வளர்ச்சி ஆசீர்வாதமா இருக்கணும், அங்க வளர்ச்சி எதிர்கால நன்மையா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி வாழும்படி அனுப்புகிற தகப்பன், கர்த்தர் காக்கும்படி ஜெபிக்கிற தாய். ஆண்டவர் பார்க்கிறாரு, உன் தலைமுறைக்காக நீ ஜெபிக்கணும், உன் தலைமுறைகளை கர்த்தரை நம்பி வாழ அனுமதிக்கணும், வாழ வைக்கணும். மகனே, உனக்கு வேண்டியதெல்லாம் வச்சிருக்கண்டா, நீ எதுக்குடா பயப்படுற அப்படின்னு சொல்லுங்க. உங்க இத காட்டினா சொல்ல, எங்க அப்பா என்ன செஞ்சிருக்காரு? தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்காரு. எங்க அம்மா என்ன செஞ்சிருக்காங்க? தலைமுறை சேர்த்து வச்சிருக்காங்க. நோ, கர்த்தரை பார்த்து வாழ நம்ம பிள்ளைகளை பழக்குவீங்க. கைவேத்தி சொல்லுங்க, ஒவ்வொரு நாள் தேவைக்கு கூட கர்த்தரை பார்க்கணும், ஒவ்வொரு நாள் சுகத்துக்கும் கர்த்தரை பார்க்கணும், ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும் கர்த்தரை பார்க்கணும். ஆணுதினத்துக்கும் முழங்கால போட்டு கர்த்தர்ட்ட கேட்கிற பிள்ளைகளா நம்ம தலைமுறைகளை இங்க வளர்த்தீங்கன்னா அந்த தலைமுறை பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை. ஆமே, இஸ்மவேல் எப்படி பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவனா வாழ்ந்தானோ அதை போல நம்முடைய தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறைகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்லுவீங்க? எங்க குடும்பம், எங்க பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமா இருக்கும்படி ஒரு ஜெபிக்கிற தாயாக, கர்த்தருக்கு நேராய் கர்த்தரை நம்பி நடத்துகிற ஒரு தகப்பனாயிருப்பே. எழுமி நிக்கலாமா? எழுமி நிக்கலாமா? ஆமே. கர்த்தர் கவனித்தார். சொல்லுங்க, கர்த்தர் ஆயத்தமணினார், கர்த்தர் பிள்ளையுடனே கூட இருந்தார். இன்றைக்கு சிலரோடு கர்த்தர் கூட இருக்க விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. எதிர்கால சந்ததிகளோடு இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நானும் என் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம். ஹல்லேலூயா. அன்னாள் ஒரு நாள் அழுதாள், அவள் அழுகையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாள், அவனை தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு இந்த இடத்துல உங்க பிள்ளைகளை கர்த்தர் தீர்க்கதரிசியா மாற்றணும்னு தாய்மார் இருந்த கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வளர்க்கப்படணும், என் பிள்ளைகள் நன்மையினால நிரப்பப்படணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் ஆசீர்வாதம் உள்ளது ஆகும்படி கண்ணீர் விடுகிற சில தாய் உள்ளங்களை கர்த்தருக்கு தேடுகிறா. கண்ணீர் விடுகிற தாயை கர்த்தர் தேடுகிறா. ஓ தாயே, நீ நிர்விசாரமா விட்டுறாத, உன் தலைமுறையை விட்டுறாத, உனக்கு கொடுத்த பிள்ளைகளை நீ இழந்துராத, உனக்கு கொடுத்த பிள்ளைகளை நீ சாக கொடுக்காத, உனக்கு கொடுத்த பிள்ளைகளை வனாந்தர பச்சிக்க நீ அனுமதிக்காத, பசி பச்சிக்க நீ அனுமதியாத, பட்டினி பச்சிக்க நீ அனுமதியாத, திறப்புல நிக்கிறது போல உன் பிள்ளைகளுக்காக போராடு.